ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்ஷய திருதியை ஸ்பெஷலாக இன்னைக்கு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறேங்க. சுவாமிக்கு நெய்வேத்தியம் ரவா கீர் தான் பண்ணியிருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியம் எல்லாமே ரெட்டிப்பாகுமாங்க. அதாவது தங்கம் வெள்ளி வாங்கினா அதை ரெட்டிப்பாகுமாங்க, பெருகுமாங்க. இன்னைக்கு வந்து நான் அந்த சுக்கர ஓரையில் கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். நம்ம தங்கம் வெளியே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு ரவா கீருக்காக ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கடாயில் நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துட்டு இதில் வந்து ரவையை போட்டு கிளறிக்கலாங்க. ரவை வந்து நெய்யில் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதுலேயே தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி வெந்த தண்ணியோட சேர்த்திக்கலாங்க. நல்லா அந்த ரவையும் ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா பால் விட்டுக்கலாம். அந்த பால் விட்டு அந்த பாலில் நல்லா அந்த ரவையும் திரும்பவும் அந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் கல்கண்டு போட்டு தான் இன்னைக்கு பண்ணுறேங்க. கல்கண்டு இப்போ ஒரு கிளாஸ் பால் விட்டேன், இப்போ கல்கண்டு போடுறேங்க. நல்லா அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நான் பாதாம் பருப்பை ஊற வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்திக்க போகிறேன். கட் பண்ணி முந்திரி பருப்பை வறுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையை சேர்த்து இறக்கணும்னா அருமையான ஒரு அக்ஷய திருதியை சுவாமி